போதி வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 2024 சிம்ம ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே. ஆகஸ்ட் மாதம் ஒரு மாதம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலனாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை ஆய்வு செய்வோம். சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 2 தமிழ் மாதங்கள் வரும். ஆடி ஆவணி 2 தமிழ் மாதங்கள் இந்த ஆங்கில மாதத்தில் வரும். நாம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசி நண்பர்கள் அப்படின்னு சொன்னாவே, சிம்ம ராசினாவே சிங்கம் போல, இவர்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி. ஏன்னா ராசிநாதன் சூரியன் ராஜகிரகமே இவர்களுடைய ராசிநாதனாக வருகின்றார். சரி, பலன்களுக்கு போகும். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 4-9க்குரிய செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்கின்றார். முதல்ல 10ஆம் வீட்டிலிருந்து ஆரம்பிப்போமே. 4-9க்குரிய செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்கின்றார். பழைய பதிவுகள் எல்லாம் குரு பெயர்ச்சியினுடைய பதிவுகளில் பார்த்தோம். 10இல் குரு, பதவியில் மாற்றம், அதெல்லாம் சொன்னோம். இந்த செவ்வாய் 10ஆம் வீட்டிற்கு வருகின்ற காலத்திலே பதவியில் ஒரு மாற்றங்கள் குரு ஏற்படுத்தினாலும் நல்ல உயர்வை ஏற்படுத்தக்கூடிய பதவிகள் எல்லாம் ஒரு வளர்ச்சிக்குண்டான காலகட்டமாக, தொழிலிலே ஒரு முன்னேற்றத்திற்குண்டான காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகின்றது. சிம்மராசி நண்பர்களுக்கு பதவி, தொழில் உயர்வுகள், அதே போல் சிறிது நாளாகவே எனக்கு வேலைக்கு சரியாக ஆள் அமையல, எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் எனக்கு விசுவாசமாக இல்லை, வேலையை விட்டு போயிட்டே இருக்கிறாங்க, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது போன்ற நிலையும் இருந்திருக்கும். இப்போ இந்த செவ்வாய் இந்த மாதத்தில் 10ஆம் வீட்டில் இருக்கின்ற காலத்தில் வேலை ஆட்கள் அற்புதமான ஆட்களாக அமைவார்கள். தொழிலிலே ஒரு அபிவிருத்தி இருக்கும். வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக சுயதொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலையில் உயர்வும், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த ஆகஸ்ட் மாதம். 10ஆம் வீட்டில் குரு பகவான், அவருடைய பார்வை 2ஆம் வீட்டின் மேலே இருக்குது. 2ல் கேது இருக்கிறாரே. என்னுடைய பொருளாதாரம் ஒரு சீராக இல்லை, நிலையாக இல்லை, ஏற்ற இறக்கமாகவே இருக்கின்றது என்று நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய பார்வை ஒரு அற்புதம்தான். குருவினுடைய பார்வை 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்காவது நம்ம என்ன செய்கிறோம், பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். குருவினுடைய பார்வை இல்லாமல் இருந்திருந்தால் 2ல் தனியாக இருக்கக்கூடிய கேது எவ்வளோ பொருளாதாரம் நம்ம கைக்கு வந்தாலும் தங்காத ஒரு நிலையை உருவாக்கியிருப்பார். எவ்வளோ பொருள் வந்தாலும் கையில் அந்த காசு நிற்காது. இப்போ குருவினுடைய பார்வை அந்த இடத்துல இருக்கிறதுனால நன்மையான பலன்கள் எல்லாம் இன்னும் உயர்ந்துக்கிட்டே வருது. சிறிது சிறிது பேசக்கூடிய வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்குங்க. யாருக்கிட்டையும் ஒரு எதிர்மறையான விஷயத்தை பேச வேண்டாம், நல்ல விஷயத்தை கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசி அதிபதினா மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இதனால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். குருவினுடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லைன்னு சொன்னாலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக வாக்குஸ்தானத்தை கொஞ்சம் எடுத்துக்கணும். அதே போல தான் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 12ஆம் வீட்டில் இருக்கின்றார். சின்ன சின்ன அலைச்சல்களை எல்லாம் ஏற்படுத்தியிருப்பார். சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள் உடனடியாக நடக்கலை. சில பொருள் விரயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. விரய செலவுகள் எல்லாம் நடக்குது. இந்த மாதிரி நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தோடு இந்த விரயங்கள் எல்லாம் குறைஞ்சிரும். அதே போல் வீண் அலைச்சல்கள் எல்லாம் குறையும். எடுக்கக்கூடிய காரியங்கள் உடனடியாக நடக்கலை, பல தடவை அலைஞ்சு நடக்கலைன்னு நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்கள் நற்பலன்கள் இன்னும் கூடி வரும். ஏன்னா எப்பொழுதுமே 1, 5, 9ஆம் வீடு வலுவாக இருந்துட்டா
ஜாதகத்துக்கு சொல்கின்ற பொழுது அற்புதமான பலனாகவும் கோல்சாரத்திலையும் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம். சிறு சிறு வித்தியாசங்கள் இருக்குது. ஜனனகால ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதுலையும் கோல்சாரத்துக்கு பலன் சொல்கிறதுலையும் வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்த 1, 5, 9 ஜாதகமாக இருந்தாலும் சரி, கோல்சார கிரக நிலையாக இருந்தாலும் சரி, வலுத்துட்டா ரொம்ப நன்மையான விஷயங்கள் கிடைக்கும். அதன் அடிப்படையில் சூரியன் உங்களுடைய ராசியில் ஆட்சியாகக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம். அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நிகழுதுன்னு அர்த்தம். இருந்தாலும் சூரியன் வெப்பத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால உடல் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெப்பம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கண்களை கொஞ்சம் அதிகமாக கவனத்தை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சிம்ம ராசி நண்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சரி, சுக்கிரன் ராசியில் தானே இருக்கிறார். 10ஆம் வீட்டிற்குரியவனும் ராசியிலேயே இருக்கிறாரு. ஜென்ம ராசியில் சுக்கிரன் இருக்கிறது. பெண் வழியிலே ஆதாயமான விஷயங்களும் நற்செய்திகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரன்னா மனைவியை சொல்லக்கூடிய கிரகம். சுக்கிரன் ராசியில் இருந்தால் மனைவிக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படும். இருந்தாலும் சிம்மராசி நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மனைவிக்காக சிறு சிறு ஆபரணமோ ஆடைகளுக்கோ செலவு செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் அதை சார்ந்த விஷயங்களையும் மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய காலம். இந்த காலத்தில் இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் கூடி வரணுங்கிறது நானும் அந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். சூரியன் ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசியில் அமர்கின்ற பொழுது செவ்வாயினுடைய பார்வை இருக்கும். கொஞ்சம் வாகனத்தில் மட்டும் கவனமாக இருங்க, கண்களில் கவனமாக இருங்க. எங்காவது ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்தில் அதே போல் கண்கள் சார்ந்த சின்னதாக ஒரு உபாதை ஏற்படுதுனாலும் உடனடியாக மருத்துவம் சார்ந்த விஷயத்தை பாருங்கள். 2ல் இருக்கக்கூடிய கேது பகவான், 8ல் இருக்கக்கூடிய ராகு. 8ல் ராகு இருந்தார்னா கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கும். அதே போல் ஒரு முறைக்கு 2 முறை முயற்சியின் பேரில் பலன் கிடைக்கும். இந்த பகுதிகள் இப்படி இருந்தாலும் சனி பகவானுடைய வக்ரத்தையும் நம்ம ஆய்வு செய்துக்க வேண்டியது அவசியம் இல்லையா? 7ல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டிலே சனி பகவான் இருந்தார். 7ல் சனி இருக்கக்கூடிய காலத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் இணக்கம் இல்லை, கூட்டு தொழிலில் ஒரு சிறப்பாக இல்லை, நண்பர்கள் மூலமாக ஆதாயமான விஷயங்கள் இல்லை, எல்லாம் எனக்கு எதிர்ப்பாகவே இருக்குது. இப்படி நினைத்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை ரொம்ப சிறப்பு தான். பிரிந்த தம்பதியினர் சேரக்கூடிய வாய்ப்பு, நண்பர்களிடையே ஆதாயமான விஷயங்கள், கூட்டு தொழில் கூட்டு முயற்சியில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மன கசப்போடு வேறுபாடோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இணக்கமாகக்கூடிய அற்புதமான காலம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நன்மைகள் நிறைய கூடியிருக்கு. அதே போல் ரொம்ப உடம்பை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்ததுங்க. என்னுடைய மனம் பயங்கர குழப்பத்தில் இருந்தது. மனம் தெளிவாகவே இல்லை. நான் எதை செஞ்சாலும் மனக்குழப்பத்தோடையே இருக்கிறேன்னு நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்திலே மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கும், உடல் உபாதைகளெல்லாம் நீங்கும். ஒரு நல்ல ஆற்றலோடு ஒரு அற்புதமான வளர்ச்சியை நோக்கி ஒரு தன்னம்பிக்கையோடு நகருகின்ற அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். அதே போல் சொத்தில் எனக்கு பிரச்சனை இருந்தது, ஏதோ இடம் வாங்குகிறேன், இடத்துல பிரச்சனை, அதே போல் வாகனங்களில் பிரச்சனை, சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் ஏற்பட்டுகிட்டே இருக்கே. இப்படி நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கு வாகனத்தில் யோகம், புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற காலம், தாயாரனுடைய ஆரோக்கியம் சீர்படக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம். இந்த ஆகஸ்ட் மாதம் உண்மையிலே ஒரு மாற்றத்திற்குண்டான மாதம்தான். இறைவனை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். கொஞ்ச நாளாக என்ன மனசில் தோணியிருக்கும், எதை செய்தாலும் ஒரு நிறைவே இல்லை, மனசு குழப்பமாகவே இருக்குது, நமக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. நிறைய இப்படியெல்லாம் இத்தனை நாட்களாக நம்ம இறைவனை வழிபாடு பண்ணி கடவுளை வழிபாடு பண்ணி நமக்கு ஒரு மாற்றங்களும் இல்லையே என்று நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கு இறை வழிபாட்டில் கொஞ்சம் அதிக ஆர்வம் ஏற்படும். நம்ம முன்பே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், கோவிலில் எப்படி வழிபாடு பண்ணணும்,
இறைவனை பார்க்கின்ற பொழுது கண்களை திறந்து வழிபாடு செய்யணுங்கிறதெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. சுவாமியை பார்க்கும்போது கண்ணை மூடி வழிபாடு பண்ணுறதை விட கண்ணை திறந்து தான் வழிபாடு பண்ணணும். நாம் எந்த இடத்துல கண்ணை மூடி உட்காரணும்னு இருக்குது, அந்த கோவிலினுடைய வளாகத்தை சுற்றி வருகின்ற ஏதோ ஒரு பகுதியில் ஒரு அமைதியான இடத்துல கண்களை மூடி உங்களுடைய மையத்தில் நின்று உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கணும். எந்த கடவுளை வழிபாடு பண்ணலாம்? சிம்மராசி நண்பர்கள் சிவன் கோவிலில் முடிஞ்ச வரைக்கும் ஓய்வு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் தினமும் வழிபாடு பண்ணினாலும் நன்மை தான். அல்லது வாரத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில், இங்கே போங்க அங்கே போங்கலாம் கூட சொல்ல, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் முதல்ல வழிபாடு பண்ணுங்க. பைரவர் வழிபாடு பண்ணுங்க. பைரவர் வழிபாடு பண்ணுங்க. இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் கூடி வரும். இன்னும் நற்பலன்கள் அதிகமாக தனி காணொளியாக, இந்த காணொளிகள்லாம் முடிச்சுட்டு தனி காணொளியாக நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு உயர்வு கிடைக்கும், இன்னும் எதுலாம் நமக்கு தீர்வு வேணுங்கிறத இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு இப்பொழுதே ஆய்வு செய்து பல குறிப்புகள் பேசுவோமே. முதல்ல இந்த ராசி பலன்கள் எல்லாம் 12 ராசிக்கும் சொல்லி முடிச்சுட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன செய்தால் இன்னும் நற்பலன்கள் கூடி வருங்கிறது ஒரு தனி காணொளியாக பேசிக்கிட்டே வருவோம். சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் தான். வளர்ச்சிக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா சொல்கின்ற நற்பலன்கள் இன்னும் கூடி வரும். சரி, ஆய்வுக்கு பல விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோமே. நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம் இதெல்லாம் பாடத்திட்டங்களாக வச்சுருக்கோம். இந்த பாடத்தோட தியான பயிற்சியும் யோக பயிற்சியும் இதோடு சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் நாம் இணைச்சிருக்கோம். படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து பல ஆய்வுகளோடு நேரடியான வகுப்பும் வகுப்பாகவும் நடத்துகிறோம். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் நிச்சயம் ஒரு நற்பலன்கள் ஏற்படும். தொடர்ந்து பயிற்சி பண்ணுவோம். தொடர்ந்து பல காணொளிகள், விழிப்புணர்வு சார்ந்த காணொளிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவோமே. போதி வணக்கம்.